வெல்கம் டு மாயா பஜார். நிர்மலா கஜேந்திரன். இன்றைக்கு நாம் பார்க்கும் ரெசிபி உருளைக்கிழங்கு பட்டாணி பால் கறி. உருளைக்கிழங்கு 3 குக்கரில் வேக வச்சுருக்கேன். இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்குவோம். பச்சை பட்டாணி 1 கப் எடுத்திருக்கேன். அது சீக்கிரம் வெந்துடும். கடாயில் தண்ணி ஊற்றி பச்சை பட்டாணியை போட்டு 5 நிமிஷம் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சியில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன். இஞ்சி சிறிய துண்டு, பூண்டு 4 பல்லு, ஒரு பட்டை, சோம்பு 1/4 டீஸ்பூன், கசகசா 1/4 டீஸ்பூன், முந்திரி 4, பச்சை மிளகாய் 1. கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்குவோம், ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது. கடலெண்ணெய் 1 டீஸ்பூன், நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன், கடுகு 1 பிஞ்ச், கடலை பருப்பு 1/4 டீஸ்பூன், உளுந்தம் பருப்பு 1/4 டீஸ்பூன், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை கொஞ்சம், சின்ன வெங்காயம் 7. ஒரு நிமிடம் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆயிடுச்சு. உருளைக்கிழங்க தூள் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். வேக வச்சா பச்சை பட்டாணி 1 கப்பு, தண்ணி கொஞ்சம் ஊற்றுறேன். உருளைக்கிழங்கு பட்டாணி 2 நல்லா வெந்திருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். வேகலைன்னா கொஞ்சம் நேரம் வைக்கலாம். வெந்துருச்சு, பட்டாணியும் வெந்திருக்கு. மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ 2-3 நிமிஷம் கொதிச்சிருச்சு. அரைச்சி வச்சா தேங்காய் போட்டுடலாம். தேங்காய் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. அதனால தான் நான் ஒரு கொதி முதல்லையே 2 நிமிஷம் வேக வச்சுட்டேன். தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு கல் உப்பு. நான் உப்பு முருங்கைக்கீரை போட்டு வறுத்து வச்சுருப்பேன். அதனால் கொஞ்சம் டல் கலராக இருக்குது. அப்படி சாப்பிட்றதா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கெட்டியாகட்டும். ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கலாம், இல்லாட்டி அடி பிடிக்கும். இப்போ டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் 2 பிஞ்ச் போடுறேன். லெமன் ஜூஸ் ஒரு 5 ட்ராப் ஊற்றுறேன். ரொம்ப ஊற்றக்கூடாது, புளிப்பாயிரும். கொத்தமல்லி இலை போட்டு இறக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த கன்சிஸ்டன்சியில் எடுக்கணும். ரொம்பவும் தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது. உருளைக்கிழங்கு பட்டாணி பால் கறி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ், குஸ்கா எல்லாத்துக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். காரம் இல்லாமல் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.